வணக்கம் நண்பர்களே. கடந்த 2 வாரங்களாக நம்ம பென்ஷன் கணக்கு பார்த்துட்டு வர்றோம். எல்லாருமே ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ கடந்த 22ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி மூலமாக துறைத் தேர்வுகளுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அறிவிப்பு வந்து ஏற்கனவே நம்ம இப்போ ஆன்லைன் மூலமாக நம்ம அப்ளை பண்ணுறோம். ஆன்லைன் மூலமாக தான் நம்ம பேமெண்ட்டு, நம்ம ஃபீஸுக்கான பேமெண்ட்டை நம்ம கட்டுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களால் முடிஞ்ச செய்யுங்க, இல்லைன்னா கொஞ்சம் அனுபவமிக்க ஒரு சேவை மையத்துக்கு போய் எந்த விதமான தவறுகள் இல்லாமல் செய்வதற்காக நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். கடந்த 22ஆம் தேதி தான் உங்களுக்கு இந்த அறிவிப்பு வந்தது. அவருடைய கடைசி தேதி வந்து 11/11/2025. அதில் 11:59 இரவு 11:59 வரையும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நல்லா உங்களுக்கு கிட்டத்தட்ட 18 நாள் 20 நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப தாமதமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வேலைகள் நீங்கள் வேண்டாம். ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடுங்க. கடைசி நேரத்தில் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னாக்கா, எல்லாருமே ஒரே நேரத்தில் போய் பண்ணும்பொழுது உங்களுக்கு சர்வர் வந்து உங்களுக்கு டிலே ஆகும், டெக்னிக்கல் பிரச்சனைகள் வரும், பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் போகும். அந்த மாதிரி சூழ்நிலை வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து எந்த விதமான கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு 11/11/2025 கடைசி தேதியாக இருந்தாலும் கூட நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் லாஸ்ட் டேட்டாக நீங்கள் வச்சுக்கிட்டு 8ஆம் தேதி 9ஆம் தேதி கடைசி தேதி அப்படி ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அதை பண்ணிடுங்க. அப்போ எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா 15/12/2025 ஸ்டார்ட் ஆகுது. அது 15/12/2025 வந்து உங்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாம் தான், ஆப்ஜெக்டிவ் தான் உங்களுக்கு ஆரம்பிக்குது. 15/12/2025 அது 19/12 வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 அமர்வுகள் 5 நாள் வருது. 5 நாள் ஒரு 9 சிட்டிங்ஸாவது வருது. அதே மாதிரி டெஸ்கிரிப்டிவ் தேர்வு எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா 27/12 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 4 நாட்கள் உங்களுக்கு 8 சிட்டிங்ஸாக அது நடைபெறும். நீங்கள் சேவை மையத்துக்கு போகிறதாக இருந்ததுனாக்கா மெயினாக வந்து உங்களுக்கு ஃபோட்டோ கடைசியாக ஒரு 3 மாதத்திற்கு உள் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் ஒன்று கொண்டு போயிருங்க. அதே நேரத்தில் வந்து என்னென்னா உங்களுக்கு புதுசாக என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு எம்ப்ளாயி இருந்ததுனாக்கா எம்ப்ளாயி ஐடியை வந்து உங்களுக்கு அதில் பதிவு பண்ண சொல்கிறாங்க. எம்ப்ளாயி ஐடி, அதே நேரத்தில் உங்களுடைய பேர் இனிஷியலோட, உங்களுடைய அப்பாவுடைய பேர், டேட் ஆஃப் பர்த்து, எங்கே பணிபுரியுறீங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே அதில் கேட்குறாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய விவரங்கள் வந்து உங்களுடைய கல்வி சான்றுகளுக்கு கொடுக்கக்கூடிய விவரங்களுக்கு உங்களுக்கு எந்த மாற்றம் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன். அது வந்து உங்களுடைய விவரங்களை வந்து உங்கள் டேஷ்போர்டில் வச்சுக்கிடுவாங்க. அதற்கு பின்பு நீங்கள் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் கொடுத்து டவுன்லோட் பண்ணிடுங்க. ஃபோட்டோவை நீங்கள் கொண்டு வந்து கையெழுத்து நீங்கள் அங்கேயே போகிறது மாதிரி தான் வரும். அந்த மாதிரி போடும்போது என்ன ஆகிப்போனாக்கா நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அவசரப்படாமல் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனில் வந்து எத்தனை தேர்வுக்கு வேணுமாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். ஒரு தேர்வுக்கு வந்து 200 ரூபாய். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு கட்டணம் வந்து 30 ரூபா. ஒரு பேப்பருக்கு 200 ரூபா அப்படிங்கும்போது 230 ரூபா வந்து நீங்கள் கட்டணும். இப்போ ஒரு 5 பேப்பருக்கு கட்டுறீங்க அப்படின்னாக்கா 1000 ப்ளஸ்ஸு உங்களுக்கு 30, 1030 ரூபா நீங்கள் கட்டினா போதும். ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே எக்ஸாம் எழுதியிருந்தாலும் கூட மீண்டும் பாஸ் ஆன எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடாது. நீங்கள் அப்ளிகேஷனில் வந்து உங்களுடைய தரவுகளை நீங்கள் பதிவிறக்கம் பண்ண பின்பு உங்களுக்கு 11/11/2025 இரவு 11:59 வரைக்கும் அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் அதை திருத்திக்கலாம். திருத்தம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதற்கு பின்பு நீங்கள் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வாய்ப்புகள் கிடையாது. அது சம்மந்தமான மாற்றத்திற்கான வாய்ப்புகள் வந்து நீங்கள் நம்ம டிஎன்பிஎஸ்சி எழுதினாலும் கூட அதை அவங்க அப்செட் பண்ணிக்கிற மாட்டாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் சில பேர் வந்து மாறுதலை எதிர்நோக்கி இருப்பாங்க. அதை நீங்கள் மாறுதல் வருமா வராதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது பணிபுரியக்கூடிய மாவட்டத்தில் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதே மாவட்டத்தில் உங்களுக்கு சென்று அலாட் பண்ணுவாங்க. ஏன்னா எக்ஸாம் வர்றது கூட உங்களுக்கு மாறுதல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னாக்கா அது வேறு மாவட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். வேறு மாவட்டத்துக்கு போனீங்கன்னாக்கா ஏற்கனவே எங்கே உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ அங்கே போய் தான் நீங்கள் வந்து பரீட்சை எழுதுகிற மாதிரி வரும். அதே நேரத்தில் மாவட்ட மாறுதல் வேணும் அப்படின்னாக்கா முன்கூட்டியே டிஎன்பிஎஸ்சினுடைய அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம போடணும். அது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து அனுமதி கேட்கறதுக்கான ஒரு நெருக்கடியான காலகட்டம். முன்கூட்டி நல்லா பிளான் பண்ணிக்கிட்டு அது எந்த டிஸ்ட்ரிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் கொடுக்கும் பொழுது உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கணும். 2வது இமெயிலு கொடுக்கணும். 2வது உங்களுடைய செல் நம்பரு கொடுக்கணும். இவங்க எல்லாமே லைவில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த வின் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. டவுன்லோட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனும் சரி, நீங்கள் தேர்வுக்கு முன்னாடி போகக்கூடிய அந்த 9ஆம் தேதி உங்களுக்கு 15ஆம் தேதி 15/12 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா 9ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு ஹால் டிக்கெட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். 9ஆம் தேதியிலேருந்து 31/12 கடைசி தேதி வரைக்குமே ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த கால் டிக்கெட்டும் சரி, அந்த விண்ணப்பமும் சரி,
நம்மளுடைய முக்கியமான அந்த கல்வி சான்றுகளை எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்ம பணி ஓய்வு பெறுவது வரைக்கும் அவைகளை பாதுகாப்பாக வச்சுருக்கானே. ஏன்னா உங்களுக்கு பதவி உயர்வு வந்து சில நேரங்களில் கேட்பாங்க, எஸ்ஆரில் என்ட்ரி போடுறதுக்கு வேண்டிய தேவைப்படும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பணம் நீங்கள் கட்டுறீங்க, கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதோட முடிஞ்சிடும். மறுபடியும் நம்ம திரும்பி வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. தேர்வு மையத்தை வந்து நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம மாற்ற முடியாது. ஆனால் ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு 15ஆம் தேதி 15/12 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனாலும் கூட உங்களுக்கு 9/12 ஹால் டிக்கெட்டு நீங்கள் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலில் வந்து என்னன்னாக்கா உங்களை ஒரு சுருக்கமான ஒரு அவுட்லைனாக நான் சொல்லிடுறேன். காலை எக்ஸாம் வந்து 9:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. 9:30 to 12. பிற்பகலில் வந்து 2:30 to 5 மணி வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. 9:30க்கு ஸ்டார்ட் ஆனாலும் கூட தேர்வு வரைக்கும் வந்து நாம் 8:30க்கு நம்ம போயிடணும். 8:30க்கு போயிடணும் அதை அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் 9 மணியை தாண்டி நம்ம போயிடக்கூடாது. பிற்பகலை வந்து 2:30 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க 1:30க்கே நம்ம தேர்வு அன்னைக்கு போயிடணும். நண்பர்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு வந்து நம்ம சொல்லிட்டோம் 11/11/2025. அதை நீங்கள் கம்பல்சரியாக டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் கடைசி நேரத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ண வேண்டாம், அதை பார்த்துக்கோங்க. அதனால் தேர்வு இந்த விண்ணப்பத்தை வந்து ஏதாவது எந்த விதமான குறைபாடுகள் இல்லாமல் இதில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. தேர்வு அறையில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து தேர்வுக்கு முன்பு வந்து நம்ம அதை பார்த்துக்குறோம். தொடர்ந்து கடந்த வீடியோக்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. அதற்கு அவங்களுடைய ஆதரவை வந்து வின்வின் தமிழ் சேனல் எதிர்பார்க்குது. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.